ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மட்டன் உப்பு மிளகு கறி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவும் ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் உப்பு மிளகு கறி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மட்டன் உப்பு மிளகு கறி பண்ணுறதுக்கு இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி பீஸாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா உப்பு காரெல்லாம் பிடிச்சி நல்ல மட்டன் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மட்டனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும். ட்ரையாக பண்ணுறதுனால தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை மட்டன் வேகலைன்னா நீங்கள் மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இந்த மட்டன் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிளகு சீரகம் தூள் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. மிளகு காரம் இன்னும் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் 1/2 கிலோவுக்கு வந்து இந்த 1 டீஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், சூப்பராக பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ மட்டனும் பாருங்கள் சூப்பராக 3 விசில் வந்தாச்சு. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி மட்டன் சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு மட்டனில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை தனியாக எடுத்துடாதீங்க. நல்லா வற்ற வச்சு சுண்ட வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மட்டன் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வாங்க பேன் வச்சுக்கலாம். மட்டன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 10 காஞ்ச மிளகாவை 2 அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுட்டு நல்லா காஞ்ச மிளகா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீயை விடாமல் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், காஞ்ச மிளகா வறுத்தாச்சு. இப்போ எல்லா காஞ்ச மிளகாவையும் ஓரம் கட்டிட்டு நடுவில் சென்டரில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாம். மட்டனையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா மட்டனில் கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா தண்ணி வற்றி ட்ரை ஆனதும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம். மிளகு சீரகம் தூள் பண்ண பொடியை போட்டுக்கலாம். கடைசியாக தான் போடணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மறுபடியும் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் உப்பு மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் கடைசியாக ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கிளறி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான மட்டன் உப்பு மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், பிரியாணிக்கும் வச்சு சாப்பிட்லாம், நெய் சாதம் லெமன் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இதே போலயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.